எல்லாருக்கும் வணக்கம். கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 200 கிராம் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ தாளிச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே ஜீரகம் போட்டுக்கலாம். வரமிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நிறைய போட்டுக்கணும். அது கூடயே பூண்டு ஒரு 5-6 தட்டி போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனே ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளியாக போட்டுக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு. தக்காளி வதங்கிச்சு. இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வேக வச்ச பருப்பையும் ஊற்றிக்கணும். இது காரத்துக்கு வேறு எதுவும் போடாததுனால காரம் அதிகம் வேணுங்கிறவங்க வரமிளகாய் நிறைய கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு கொதி வந்தோடனே புளி தண்ணி ஊற்றிக்கலாம். சாம்பாருக்கு ஊற்றுறத விட இது கம்மியாக தான் ஊற்றணும். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டிருக்கிறேன், சொல்ல மறந்துட்டேன். கொத்தமல்லி தலையை எப்பவுமே கொதிக்கிற குழம்புல போடக்கூடாது, குண்டாவில் போட்டு அதில் குழம்பு எடுத்து ஊற்றினோம்னா வாசம் நல்லாயிருக்கும். வரமிளகாய் கிள்ளின சாம்பார் ரெடி. இது சாப்பாடு, டிஃபன் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது டேஸ்ட்டே வித்தியாசமாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வணக்கம்.